அதாவது மேனிஃபெஸ்டேஷன்ன்றது என்ன அப்படின்னா, என்கிட்டயும் நெறைய பேர் கேட்டிருக்காங்க. நீங்க அத பார்த்து சொல்லிக் குடுப்பீங்களா? பயிற்சி குடுப்பீங்களா? அப்படின்னு. முதல் வந்து நம்ம என்ன மாரி எண்ணங்கள் நமக்கு தேவை? நமக்கு வந்து என்ன மாரி விஷயங்கள் தேவை முதல்ல? இப்ப நான் வந்து ஒரு அறிவு எடுத்திருக்கேன். ஓகே. இந்த இந்த அறிவ பத்தி, இத பத்தியெல்லாம் நான் பேசுறேன். இந்த ஃபீல்டுல தான் நான் இருக்கிறேன். இந்த ஃபீல்டு வந்து என் ஆழ் மனதுக்கு, என்னோட மனதுக்கு மிக பிடிச்ச ஃபீல்டு அப்படின்னு நீங்க உங்களுக்கு அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க மேனிஃபெஸ்ட்டே பண்ண முடியும். இப்ப இன்னொருத்தர் வந்து ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்த எடுத்துட்டாரு. ஆனா எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்ல. அந்த ஃபீல்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா அவர் ஏதோ ஒண்ணு பண்ணாரு, அவருக்கு வந்துருச்சு. ஆனா அதையே நான் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது அது மேனிஃபெஸ்டேஷன் ஆகவே ஆகாது. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மேனிஃபெஸ்டேஷன்ற வார்த்தைய தான் புடிச்சிட்டு இருக்குமே தவிர, அத எங்க டியூன் பண்ணணும்? மேல் மனமா? ஆழ் மனமா? அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இது மேல் மனதுல டியூன் பண்ணா நடக்காது. மேல் மனதுல வந்து வெறும் வந்து என்ன பண்ணணும்னா, தினமும் நம்ம பழகக்கூடிய அதாவது டெய்லி ஹேபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்றோமோ, அதுதான் மேல் மனதுல அதிகமா இருக்கும். அந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸ் தான் மேல் மனம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அதே மாரி வந்து பிரசன்ட் கான்ஷியஸ் அத கான்ஷியஸ் மைண்ட்ன்னு சொல்லுவாங்க. அதுல பிரசன்ட்ல இருக்கிறோமா இருக்க மாட்டோம். ஒண்ணு பாஸ்ட்ல இருப்போம், இல்ல ஃபியூச்சர்ல இருப்போம். நேத்து நடந்தது, போன மாசம் நடந்தது, போன வருஷம் நடந்தத யோசிச்சுக்கிட்டே காரியத்த பண்ணிக்கிட்டு இருப்போம். இல்லன்னா அடுத்து நாளைக்கு நடக்க போறது, அடுத்த மாசம் நடக்க போறத நெனச்சுக்கிட்டே நம்ம ஒரு இன்னைக்கு டெய்லி ஆக்டிவிட்டீஸ மூவ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த மனதில இருந்து தோன்றக்கூடிய எதிரியுமே நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியாது. அப்போ அதுல எங்க பிரசன்ட் கான்ஷியஸ்ல இருக்கிறோமானா இல்ல. நீங்க பிரசன்ட் கான்ஷியஸ்ல இருக்க தான் என்ன ஆகும்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் ஓப்பன் ஆகும். அப்ப சப்கான்ஷியஸ்ல இருக்கக்கூடிய எண்ணங்கள் இப்போ என் ஃபீல்டு இது. எனக்கு தெரிஞ்சு போச்சு என்னுடைய ஃபீல்டு இது. என்னுடைய வைப்ரேஷனுக்கு, என்னுடைய ஆராவுக்கு இதுதான் உகந்த ஃபீல்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் டியூன் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கிடைக்கும். இப்போ சாதாரண ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அரசியல்ல மிகப்பெரிய ஆளாகணும் திடீர்னு நினைக்கிறார். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாருன்னா வருமா அப்படின்னா கண்டிப்பா வராது.